இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக விமல் ரத்நாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். சமூக நீதியை பாதுகாக்கும் நல்லாட்சிக்காக புதிய அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக சஜித் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் குறித்து 3 நாள் செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் நாடாளுமன்றம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் 2 தகவல் கூடங்கள் நாடாளுமன்றத்தில் திறக்கப்படுவதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றம் கூடும் முதல் நாள் அவை பொறுப்பு மரபின்படி சபாபீடத்தில் செங்கோலை வைத்த பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் திகதி மற்றும் நேரம் குறித்து ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் பொதுச் செயலாளரினால் சபையில் முன்வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியலமைப்பின் உறுப்புரை 64(1) மற்றும் நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகள் 4, 5 மற்றும் 6 குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி சபாநாயகர் நியமனம், சபாநாயகர் பதவி பிரமாணம், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தலைவர் ஆகியோர் நியமிக்கப்படுவதன் பின்னர் சபையின் பணிகளை தொடர சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது. இதேவேளை புதிய நாடாளுமன்ற சபாநாயகராக விமல் ரத்நாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நல்லாட்சிக்கு தேவையான பலமும் மக்களின் கனவுகளை நனவாக்கும் ஆற்றலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கிட்டியுள்ள அதே நேரம் நாம் தற்போது எதிர்நோக்கி வரும் சிரமங்களை போக்கக்கூடிய வல்லமையும் அரசுக்கு கிடைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்த தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் கொண்டு அதீத நம்பிக்கை காரணமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் தமது ஆட்சி காலத்தில் அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதே தேசிய மக்கள் சக்திக்குள்ள சவாலாகும். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நாட்டு மக்களின் அபிலாஷைகளை கட்டியெழுப்பும் இயலுமை அவர்களுக்கு உதயமாக வேண்டும் என்பது தாம் பிரார்த்திப்பதாகவும் சஜித் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலான மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் அதே நேரம் சமூக நீதியினை பாதுகாக்கும் நல்லாட்சிக்காக புதிய அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் புதிதாக இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரும் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் சேனல் 4 ஊடகத்திற்கு தகவல்களை வழங்கிய பிள்ளையானின் செயலாளர் அசாத் மௌலானாவிடம் இணைய வழியில் சாட்சியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சேனல் 4 காணொலி தொடர்பாக கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி SI இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. எனினும் இந்த விசாரணைகளில் அசாத் மௌலானா சாட்சியம் அளித்திருக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலின் பின்னரான சூழல்கள் உணரப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து கொள்ளுமாறு பகிரங்கமான அழைப்பை விடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஆஷு மாரசிங்க பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் பொது தேர்தல்கள் முடிவுகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மீண்டும் இணைந்து ஜானியை மீண்டும் பலப்படுத்த வேண்டும். எனினும் இவ்வாறு தெரிவிப்பதால் என்னை கட்சியிலிருந்து நீக்குவார்களோ தெரியாது. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியை இணைப்பதுதான் தற்போதுள்ள சவாலான விடயம் என்பதோடு அந்த சவாலை முகம் கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு யாரை நியமிப்பது என்று தீர்மானிக்க வவுனியாவிலிருந்து தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூடுகிறது. இதில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மாவி சீனாதிராஜா, CVK சிவஞானம், சத்தியலிங்கம், சிவஞானம் ஸ்ரீதரன், MA சுமந்திரன், துரைராஜசிங்கம், தவராசா கலையரசன், ரவீந்திரன் கோடீஸ்வரன், சண்முகம் குகதாசன் மற்றும் குருநாயகம் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாவதாக மாவி சீனாதிராஜாவின் பெயர் குறிப்பிடப்பட்டு
நியமிக்கப்பட்டுள்ளதோடு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் சத்தியலிங்கத்திடம் மாவை சேனாதிராஜா எழுத்து மூலமாகவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்புரிமை வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளதால் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் தமிழர் கட்சியின் அரசியல் குழு இன்று கூடுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி 6 ஆசனங்களை பெற்றிருந்த போதும் இப்போது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டு 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறது என தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது தேசிய மக்கள் சக்தி அலையாக இந்த முறை 3இல் 2ற்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலத்தை பெற்று வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது. இந்த கட்சியில் யாழ்ப்பாணத்திலும் ஏனைய இடங்களிலும் சிலர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அனுர தரப்பினர் முன்னைய காலத்தில் 13வது திருத்தத்திற்கும் மாகாண சபை முறைமைக்கு எதிராக போராடிய போதும் தமிழ் மக்கள் அதை விரும்புவதாலும் புதிய அரசமைப்பை கொண்டு வரவுள்ளதாலும் அந்த முறைமை அப்படியே இருக்கட்டும் என்றவாறான மாற்றம் ஒன்று அவர்களிடத்தில் ஏற்பட்டுள்ளது. அந்த மாற்றம் என்பது தமிழ் மக்களின் அனைத்து விடயங்களிலும் ஏற்பட வேண்டும். ஆகையினால் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என்றார். மாறாக எங்கள் இனத்துவ அடையாளத்தை எங்களது தாயகத்தில் பேணிக் கொண்டு எங்களுடைய கர்மங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். இந்த விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து ஏற்கனவே மாகாண சபை விடயத்தை நீங்கள் மீளாய்வு செய்தது போல எங்களுடைய இந்த கோரிக்கைகளையும் மீளாய்வு செய்து தீர்வுகளை வழங்க வேண்டும். இப்போது உங்களுக்கு இருக்கின்ற ஆட்சி பலம், ஆதரவு பலம், மக்கள் ஆதரவு என்று எல்லா பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஆணையை பெற்ற நீங்கள் உங்கள் கொள்கையினை மீளாய்வு செய்து தமிழ் மக்களையும் அணைத்து செல்லக்கூடியதாக பயணம் அமைய வேண்டும். ஆனால் தனியே சிங்கள தேசியம் என்று சொல்லி எங்களை அதற்குள் முடக்கிவிட நினைப்பது பொருத்தமானது அல்ல. எனவே எமது இனத்துவ அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலையினை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கட்சி சார்பில் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். புதிய அரசின் அமைச்சரவை நாளை திங்கட்கிழமை நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை புதிய நாடாளுமன்றம் கூடியதன் பின்னர் எமது பணிகள் விரைவாக தொடங்கப்படும் என்றார். அத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை எமது அரசு உடனடியாக ஆரம்பிக்கும் என்றும் கூறினார். மேலும் இந்த அமைச்சரவை அதிகபட்சமாக 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் என்பதோடு அதிகபட்சமாக 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதேவேளை ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை இல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.